எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கு. தேங்க்யூ மித்ரா. சொல்லுங்க மித்ரா, எத்தனையோ சீசன்ஸ் கடந்து வந்திருக்கும். பட் உங்களுக்கு ரொம்ப பிடித்த பாடகர் யாரு? நான் வந்து சரிகம்பா வந்து சீசன் 3ல தான் பார்க்க ஆரம்பிச்சேன். சீசன் 3 சீனியர்ஸ்ல இருந்து. அதுல வந்து நிறைய பேர் எனக்கு ரொம்ப ஃபேவரட். அதுல ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஒரு அண்ணா யார் அப்படின்னா புருஷோத்தமன் அண்ணா. ஓகே. அவங்க பாட்டு கேட்டாலே அப்படி இருக்கும். புருஷோத்தமன் அண்ணா கிட்ட ரொம்ப பிடிச்சது என்ன? நான் வந்து டிவியில் அந்த அண்ணாவை வந்து பார்க்கும்போது என்ன நினச்சேன் அப்படின்னா, ஐயோ இந்த அண்ணா பாவம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அந்த மாதிரி ரொம்ப இதாக நினச்சேன். அதுக்கப்புறம் இந்த அண்ணா கிட்டலாம் நம்மளால பேச முடியுமா? சரி, ஒருவேளை நம்ம அங்கே போயிட்டோன்னா அந்த கிட்ட பேச முடியாது. சரியோ அவங்கள பார்த்தாலே பயமாக இருக்குது, திட்டிடுவார் போல. அப்புறம் எனக்கு வந்து அவங்கள பேராக கொடுத்துட்டாங்க. இப்போ நான் இங்கே பாடுறேன், பேராக கொடுத்துட்டாங்க. செம்ம ஜாலியாக பேசுகிறாரு. ஜாலின்னா அவ்வளோ ஜாலியாக பேசுகிறாரு. ரொம்ப ரொம்ப ஹாப்பியான பர்சன் வித் அப்சல்யூட் லவ். அவருக்குள்ளேயும் சரி, அவரை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் சரி கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய அன்பான உள்ளம். மை டியரஸ்ட் புருஷோத்தமன். புருஷோத்தமன், ஐ லவ் யூ டா. Yes, and Purushothaman is back in the house, everybody. Thank you. புருஷோத்தமன் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேங்க. வீட்ல அம்மா எப்படி இருக்காங்க? எல்லாம் நல்லா இருக்காங்கக்கா. சூப்பர் புருஷோத்தமன். ஸோ இன்னைக்கு பாப்பா கூட பாட போறீங்க, மித்ரா கூட ட்ரைனிங் செஷன்ஸ்லாம் எப்படி போச்சு? எனக்கு ஜாலியாக போச்சுக்கா. நான் ஒவ்வொரு சரணமும் நான் வந்து வரிகள் எல்லாமே நான் சூப்பராக சொல்லி கொடுத்தேன். அவளும் சூப்பராக புரிஞ்சுக்கிட்டு சூப்பராக இருந்ததுக்கு, அவ்வளோதான், வேற எதுவும். ஃபேன்டாஸ்டிக். அப்போ பாடிக்கலாமா? கண்டிப்பா. லெட்ஸ் கோ. ஸோ மித்ரா அண்ட் புருஷோத்தமன், குட் லக். டேக் இட் அவே. தேங்க்யூ. புருஷோத்தமன். ஹாய் சார். ஹாய். எஸ் சார். எதை கொடுத்தாலும் சிக்ஸர் அடிக்கிற புருஷோத்தமன். அதுதான் சார் என்னுடைய ஸ்பெஷாலிட்டி. அப்படி போடு. புருஷோத்தமன் எவ்வளவு அழகா பாடினீங்க. சில லைன்ஸ் எல்லாம் சிலிர்க்க வச்சது. தேங்க்யூ சார். கிரேட் புருஷோத்தமன். தேங்க்யூ சார். சூப்பரா பாடினீங்கம்மா. நம்ம கேர்ள்ஸ் நல்லா பாடினீங்க. மித்ரா சார் நல்லா பாடினம்மா. நீ கொஞ்சம் ராவா பாடின, பட் ஆக்சுவலி அந்த சிச்சுவேஷனுங்கிறது அதுதானே. அந்த ராவா பாடினதுல ஒரு அழகு இருந்தது. ஆனால் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலிங் இருந்திருந்தானா ஒரு கோல்டனாக இருந்திருக்கும். ஓகே சார். ஓகே. ஆல் தி பெஸ்ட் மித்ரா. தேங்க்யூ சார். மித்ரா. எஸ் சார். மித்ரா, பியூட்டிஃபுல் வாய்ஸ். தேங்க்யூ சார். நீங்க எங்கேயாவது கிளாசிக்கல் கத்துட்டு இருக்கீங்களா? இல்லை சார். ஓகே, யூ மஸ்ட் லேர்ன். அப்போ இன்னும் உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் கிடைக்கும். சார் நான் ஒரு விஷயம் சொல்லலாம்னு ஆசைப்படுறேங்க சார். இவ்வளோ அழகா பாடுது மித்ரா. எனக்கு ஒரு பாப்பா மாதிரி மித்ரா. ஸோ என்னால் முடிஞ்சது என்னன்னா, நான் வந்து மித்ராவுக்கு வாரத்தில் 2 நாளோ 3 நாளோ நான் கிளாஸ் எடுக்க தயாராக இருக்கேன் சார். வாவ் மித்ரா, இது பாருங்க, நான் சும்மா சொன்னேன் நீங்க எங்கேயாவது கத்துக்கணும்னு. உடனே புருஷோத்தமன் வந்து வாலண்டியர் பண்ணி நான் வந்து இந்த விஷயம் பண்றேன்னு சொல்றாரு. கண்டிப்பா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க மிஸ் பண்ணக்கூடாது. ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். இட்ஸ் டைம் நவ் ஃபார் தி ஸ்கோர்ஸ். மித்ராக்காக சரண் சார், ஐ ஸ்டார்ட் வித் யூ ப்ளீஸ். உங்களுடைய ஸ்கோர் மித்ராக்காக. ஸ்ரீனி சார், உங்களுடைய சீக்ரெட் ஸ்கோர் ஃபார் மித்ரா. விபி சார், உங்களுடைய ஸ்கோர் ப்ளீஸ். தேங்க்யூ சார்.